யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் அதனுடைய 37, 38 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். யோவான் இன்னும் இயேசுவை பார்க்கவில்லை. ஆனால் இயேசுவை குறித்து முன்னறிவிக்கும்படி அனுப்பப்பட்ட யோவான் ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின் பிரகாரமாக இயேசுவை குறித்து, அவர் எனக்கு முன்னிருந்தவர், என்னிலும் மேன்மையானவர், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார், அப்படி பேசிட்டு இருக்கும்போது இயேசு அந்த வழியாய் வரும்போது சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பார். மறுநாளிலே யோவான் தன்னுடைய 2 சீஷர்களோடு கூட நிற்கும் போது இயேசு அந்த வழியாய் அப்படி நடந்து போறார். போகும்போது யோவான் தன்னோடு இருக்கிற சீஷர்களுக்கு சொல்லுகிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்கிறார். இந்த யோவான் 1வது அதிகாரத்தினுடைய விசேஷம் நிறைய இருக்கு. அதுல ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாருமே மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துறத பார்க்க முடியும். யோவான் தன் சீஷர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்த சீஷர்கள்ல ஒருத்தர் யார் அப்படின்னா பேதுரு, அந்திரேயா. அந்திரேயா யாருக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்றால் தன் சகோதரருக்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்த சகோதரர் தான் யாரு? பேதுரு. அப்படி கீழே படிச்சீங்கன்னா தெரியும், பிலிப்புவை கண்டு இயேசு அழைக்கிறார். அந்த பிலிப்பு என்ன பண்றார் அப்படின்னா, நாத்தான் வேலை பார்த்து என்ன செய்கிறார் அப்படின்னா, நான் வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறவரை கண்டேன் என்று சொல்லி பிலிப்பு நாத்தான் வேலுக்கு அறிமுகப்படுத்துகிறான். நான் இன்னும் செய்திக்குள்ள போகல, ஆனால் செய்திக்குள்ள போறதுக்கு முன்பதாக ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இயேசுவை ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சதும் அவங்களால சும்மா இருக்க முடியல, அவங்க யாருக்காவது அவரை அறிமுகப்படுத்துகிறார்கள். நம்ம எத்தனை பேருக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம்? யோவானுக்கு சீஷர்கள் இருக்கிறாங்க, அந்திரேயாவுக்கு சகோதரன் இருக்கிறான், பிலிப்புவுக்கு நண்பன் இருக்கிறான். எல்லாருக்கும் மைக்கு கிடைக்குமா? இல்லை. எல்லாருக்கும் இதே போல பிளாட்ஃபார்ம் கிடைக்குமா? இல்லை. ஆனா ஏதாவது ஒரு நண்பர் இருப்பாங்க, சகோதரர் இருப்பாங்க, நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. நம்ம எத்தனை பேர் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம்? ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து நிறைய உவமை சொல்லுவார்ல, அதுல ஒரு காரியத்தை சொல்லுவார். பரலோக ராஜ்யம் ஒரு ராஜா வைக்கிற விருந்து உப்பாக இருக்கிறது. விருந்துக்கு நிறைய பேரை அழைப்பார். அழைக்கப்பட்டவங்களும் ஒவ்வொரு காரணத்தையா சொல்லி வராமல் இருப்பாங்க. அப்பொழுது ராஜா சொல்லுவார், நீங்க போங்க, தெருவில் போனால் சப்பானி, முடவர், குருடர்லாம் இருப்பாங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாரும் வரவழைக்கப்படுறாங்க. இங்க தகுதியே தயவு தான், தயவுல எல்லாரும் வராங்க. ஆனா வரவங்களுக்கெல்லாம் ராஜா என்ன செய்கிறாருன்னா ஒரு ட்ரெஸ் கொடுக்கிறார். அதுதான் ராஜா கொடுக்கிற கல்யாண வஸ்திரம். எல்லாரும் அதை தரித்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ராஜா வந்து பந்தி அப்படியே சுத்தி சுத்தி வரார். வரும்போது எத்தனை குருடர்கள் இருக்கிறாங்க கணக்கெடு, எத்தனை முடவர்கள், இது எதுவுமே பார்க்கல. அவர் எதை வச்சுதான் பார்க்கிறார் அப்படின்னா, ராஜா கொடுத்த வஸ்திரத்தை வைத்து ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறார். பரலோகம் அப்படிதான் பார்க்கும். அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரலோகம் அப்படிதான் பார்க்கும். ரட்சிக்கப்பட்ட கூட்டம், மீட்கப்பட்ட கூட்டம், பரிசுத்தவான்களின் கூட்டம். நாம் அப்படி பார்க்கறது ரொம்ப ரேர். ஆனால் பரலோகம் நம்மை அப்படிதான் பார்க்கும். எனவேதான் கர்த்தர் ஒவ்வொருவரை அழைக்கும் போதும் அப்படித்தானே அழைப்பார். மீதியானியருக்கு பயந்து கோதுமையை சேர்த்துட்டு இருக்கிறாரு. யாரு? கிதியோன். அவனை பார்த்து பயந்தாங்கொள்ளியே கர்த்தர் உன்னோடு அப்படி சொல்லல, பராக்கிரமசாலியே. அந்த சத்தம் கேட்டே கிதியோன் பயந்திருப்பார். அவன் சிலர் பயப்படாதுன்னு சொல்றதை கேட்டாலே நமக்கு பயமா இருக்கும்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி அறிமுகப்படுத்துகிறோம், எவ்வளவாய் அறிமுகப்படுத்துகிறோம், இது ரொம்ப முக்கியம். தேவன் நம்மை கிருபையாய் அழைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்துக்கென்று, அவருடைய காரியத்துக்கென்று அழைத்திருக்கிறார். இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இவங்க எல்லாரும் இயேசுவை அறிமுகப்படுத்துறாங்க. ஆமென். தேவன் நம்மை அப்படிதான் பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல, எனக்கு நான் பெற்ற இந்த காரியத்தை நான் எவ்வளவுக்கு சொல்லுகிறேன். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நான் இந்த ஊமையை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ ராஜா வந்து பார்த்துட்டே இருக்கிறார். பார்க்கும்போது ஒருத்தனுக்கு மட்டும் என்ன இல்லை அப்படின்னா வஸ்திரம் இல்லை. ராஜா கேட்கிறார், உன் வஸ்திரம் எங்கப்பா அப்படின்னு. அவனுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடிஞ்சுதா? பதில் சொல்ல முடியல. ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? அவன் கையை காலை கட்டி புறம்பான இருள்ல தூக்கி போட்டார். அங்க என்ன இருக்குமா? அழுகையும் பற்கடிப்போம். இப்போ நான் கேட்கிறேன், அழுகை எப்போ வரும்? எல்லாரும் சிரிங்க, எல்லாரும் அழுங்க. வருதா? சிரிப்பு வந்துல்ல. அழுக வரணும்னா நமக்கு என்ன செய்யணும்? வலிக்கணும். சரி, பல்ல எப்போ கடிப்போம்? கரெக்டா அடிக்கிறீங்க. நல்லா பல்லு கடிப்பீங்களோ? நாங்க பல்லு தேய்க்கிறோமோ இல்லையோ, பல்லு கடிப்போம். பல்லு எப்போ கடிப்போம்? இவனை தூக்கி புறம்பான இருள போட்டாங்கல்ல, இவன் அழுகை இருக்கிறதுல நியாயம் இருக்கு. போச்சே, கை கட்டினது வாய்க்கு. பல்லு கடி யார் நினைச்சு கோபப்பட்டு பல்லு கடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? யார் நினைச்சுன்னு சொல்லட்டா? இந்த ரைட்லயும் லெஃப்ட்லயும் வஸ்திரம் போட்டு பேசாம சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா? அவங்கள நினைச்சு. என்ன தெரியுமா? ஒருத்தனாவது சொன்னானா, ஏ ராஜா வந்தா வஸ்திரம் இல்லைன்னா பிரச்சனை. ஒருத்தன் கூட எனக்கு இந்த வஸ்திரம் மேட்ரே தெரியல. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறாங்க? ஆமா, நாமளும் போய் பல்ல கடிச்சிட்டு இருக்க கூடாது. சிலர் இருக்கிற பார்த்தா நான் போறதே எனக்கு டவுட்டு. இது இல்ல, ஆண்டவர் சொல்ற காரியத்துல எவ்வளவு சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்குல்ல. சே, நான் இவங்க கூட தானே இவ்வளவு நாள் வேலை பார்த்தேன், இவங்க கூட தானே, ஏன் சகோதரன் அல்லவா? நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நான் சொல்லி இவங்க கேட்பாங்களா? யாரு சொல்லியும் யாரும் கேட்க போறது கிடையாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனா என்னால இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும், இயேசுவை எனக்கு அறிமுகப்படுத்த முடியும். நான் போகும்போது அவன் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு இடத்துல சாப்பிட போய் உட்கார்ந்துருக்கும் போது பாஸ்டருக்கு தெரிஞ்ச இன்னொரு பாஸ்டர் ஃபேமிலி அங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஏன்னா கூட இருக்கிறதுனால, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறதுனால நம்மளால இருக்க முடியாது. இந்த 1வது அதிகாரம் அதுதான் நடக்கிறது. அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது அந்திரேயா இயேசுவை எப்படி பார்க்கிறார்னா மேசியாவை பார்க்கிறார். பேதுருட்ட போய் சொல்றார், மேசியாவை கண்டோம் அப்படிங்கிறார். யோவான் எப்படி பார்க்கிறார்னா தேவாட்டுக்குட்டியை பார்க்கிறார். அவர் சொல்றார், தேவாட்டுக்குட்டியை பார்த்தா தேவாட்டுக்குட்டி. பிலிப்பு எப்படி பார்க்கிறார்னா இந்த வேத புத்தகத்துல எழுதி இருக்கிறவரை கண்டோம். வார்த்தை, ஆட்டுக்குட்டி, மேசியா. அதாவது இயேசுவை நான் எப்படி பார்க்கிறேன், இயேசுவை நான் எப்படி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். யோவானுக்கு வெளிப்படுத்தினதில் அவர் தேவாட்டுக்குட்டி, அந்திரேயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அவர் மேசியா, பிலிப்புவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அவர் வார்த்தை. யார் யார் இயேசுவை எப்படி பார்க்கிறாங்களோ சொல்றாங்க. நாம் இயேசுவை எப்படி எல்லாமோ பார்த்திருக்கிறோம்ல. எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறோம்? நம்ம கூட வேலை பார்க்கிறவங்க, நம்ம கூட படிக்கிறவங்க. இங்கே ஹோலிங் வருது, அங்க வருது. ஆமா, நீங்க இங்க இருந்து அங்க கேட்டுட்டு இருக்கல இல்ல? சில இருக்கிறத பார்த்தா நல்லா இருக்கு இந்த ரிதம். இல்ல சிலருடைய ஆட்டோமேட்டிக்கா கையெல்லாம் போகுது. இதான் பெரிய சோதனை. ஆமா, என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது இங்கதான். ஆமா, கர்த்தர் நல்லவர். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இயேசுவை நம்ம எப்படி அறிந்திருக்கிறோம், அறிமுகப்படுத்தும். இங்கே இந்த அறிமுகப்படுத்துறதை கேட்டு
2 சீஷர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். நல்ல கவனமா கேளுங்க. அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். 38வது வசனம், இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு. ஆண்டவருடைய ஃபோக்கஸ் யார் மேல இருக்கும் தெரியுமா? யார் இயேசுவை பின்பற்றுறாங்களோ அவங்க மேலதான் இருக்கும். யோவான் நேத்து பேசும்போது நிறைய பேர் கேட்கிறாங்க, இன்னைக்கு பேசும்போது 2 பேர் கேட்கிறாங்க. இயேசு கடந்து போயிட்டே இருக்கிறார், கேட்கிறவங்க நிறைய பேர் உண்டு, ஆனா ஃபாலோ பண்றவங்க எத்தனை பேர்? இப்போ 2 பேர் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு இப்போ கேட்கிறாரு, என்ன தேடுகிறீர்கள்? என்ன ஒரு வேர்டு தெரியுமா? என்ன கேட்டிருக்கணும் தெரியுமா? எங்க போறீங்கன்னு கேட்டிருக்கலாம். இயேசு கேட்கிற கேள்வி, இயேசுவை தேடி வருகிற ஒவ்வொருவரிடத்திலும் இயேசு கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, என்கிட்ட நீ என்ன தேடுற? இயேசுவின் இடத்துல நம்ம என்ன தேடுறோம்? முதல்ல யாரை தேடுகிறோம், 2வது என்ன தேடுகிறோம்? இயேசுவின் இடத்துல நம்ம என்ன தேடுகிறோம்? இந்த கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன? 12 வருட பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவ 12 வருஷமா பார்க்காத மருத்துவம் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது. அவளுக்கு உண்டான எல்லாமே செலவழிந்ததை தவிர அவருடைய பலவீனம் சற்றும் குணமடையவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவளுக்கு இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். நான் சொல்லுகிற சம்பவம் மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் இருக்கிறது. எடுக்க வேண்டாம், கவனியுங்கள். எல்லாம் தெரிஞ்சதுனால் நான் சொல்லி விடுகிறேன். இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினாலே வரும். கேள்வி கர்த்தருடைய இயேசுவை குறித்து அவருடைய அற்புதங்கள், அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிட்டுன்னு பைபிள்ல இருக்கு. இயேசு இங்க வராரா, அப்போ அவரால எனக்கு சுகம் தர முடியும் என்று சொல்லி அவ என்ன பண்றா தெரியுமா? இயேசுவை எப்படியாவது நெருங்க வேண்டும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொற்றணும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்கிற அந்த ஒரு விசுவாசம் அவளை என்ன செய்து தெரியுமா? அவளை இயேசுவண்டை கொண்டு வருகிறது. நம்ம இயேசுவின் மேல இருக்கிற விசுவாசம் நம்ம இயேசுவோடு சேர்க்கும். அந்த அட்மாஸ்பியர் இவள் நெருங்குவதற்கான சூழ்நிலை கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் அவரை நெருக்கினார்கள் இருக்கு. இவ்வளவு திரள் கூட்டத்தின் நடுவில் இவளுக்கு போக முடியுமா? போனா என்ன ஆகும்? 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இப்படிதான் கூட்டத்தின் நடுவில் சிக்கி ஏறக்குறைய 40 பேர் அவுட். அப்போ இவளுக்கு முன்னாடி தடை தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இவளுடைய ஃபெய்த் இருக்குல்ல, இவளுடைய விசுவாசம், நான் எப்படியாவது போய் அவரை தொடுவேன். விசுவாசம் நம்மில் உறுதியா இருக்குமானால் தடைகள் எல்லாம் நமக்கு படிகளாய் தான் மாறும். ஆமென். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். தடைகள் எல்லாமே படிகளாய் தான் மாறும். இவ எத்தனை பேர், அதாவது ஜனங்களை நெருக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு எங்க போயிட்டு இருக்கிறார்? 12 வயது மகளை குணமாக்க போயிட்டு இருக்கிறார். 12 வயது மகா யாருடைய மகா? யவீருவின் மகா. 12 வயது மகளை குணமாக்குறதுக்கு போகும்போது 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்ரீ இயேசுவை தொடதுக்கு வாரா. ஆனா இங்க பார்த்தா சரியான கூட்டம். சீஷர்கள் எல்லாம் அப்படி சுத்தி இயேசுவை சுத்தி கவர் பண்ணி நிக்கிறாங்க, யாரும் நெருக்கிற கூடாதுன்னு. அப்படியும் நெருக்கிட்டு இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, ஜனங்கள் எல்லாரும் அவரை நெருக்கினார்கள். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை பார்க்க முடியும். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசியுங்கள். கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். ஜன கூட்டத்துக்குள்ளே அவர் எப்படிங்க, அதாவது நெருக்கிட்டு இருக்கிறவங்க இடையில ஒருத்தங்க வரும்போது எவ்வளவு இரிட்டேஷனா இருக்கும் தெரியுமா? ஆமே. நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கும்போது, இங்க உங்களுக்கு பரவாயில்ல, அழகா ஆராதிக்கிறீங்க. எங்க சர்ச்சில்
எழும்பி கையை தூக்குனா அதுல 2 பேரும் வந்திருப்பாங்க. அவன் எழும்பி ஹalleluya சொன்னா சேர்ல இன்னொரு ஆள் இருப்பாங்க. அப்படியே பார்ப்பாங்க, ஏசப்பா. கையை தூக்கம் இங்க நெருக்கிட்டு இருக்கும் போது இந்த அம்மா இடையில போறாங்க. எத்தனை பேர்ட்ட திட்டு வாங்கியிருப்பா, எத்தனை பேர்ட்ட திட்டு வாங்கியிருப்பா. நாங்கெல்லாம் நிக்கிறது உனக்கு கண்ணு தெரியல, பின்னாடி போ. எத்தனை திட்டு, எத்தனை பேர்ட்ட மிதி வாங்கியிருப்பா, இடி வாங்கியிருப்பா. ஆமென். அவ பின்வாங்கல்ல, அவ எப்படியாவது எனக்கு போகணும், ஃப்ரெண்ட்ல போகணும் போகணும் போகணும். அவளுடைய தேடல் பாருங்க, எனக்கு அவரை போய் தொடணும். நெருங்கி போறா, போய் இயேசுவை நினைச்சது போல என்ன பண்ணா, தொட்டுட்டா. இயேசுவின் இடத்துல வந்து இயேசுவை தொட்டா பாருங்க. தொட்டதும் என்னாச்சு தெரியுமா? இயேசுவின் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை தொட்டது. இங்க ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆராதனை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜெபம், நம்முடைய தேடல் இயேசுவை தொடுமானால் அவரிடத்திலிருந்து வல்லமை நம்மை நிச்சயம் தொடும். இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டுல அந்த கூட்டத்தில் நிக்க ஒருத்தரையும் தொடலையே, இவ்வளவு மட்டும் தானே தொட்டுச்சு. இயேசுவை எல்லாரும் தொட்டாங்க, ஆனா மற்றவங்க தொட்டது போல அவருக்கு ஃபீல் ஆகல. இயேசு நிக்கிறார், நின்னு கேட்கிறார், என்ன தொட்டது யாரு? அப்ப அவருக்கு இத்தனை பேர் நடுவுல அந்த ஒரு ஸ்திரீ தொட்டது மட்டும்தான் ஃபீல் ஆகுது. நம்முடைய எவ்வளவு பேர் கூடி ஆராதிக்கிறவங்களா ரெண்டாவது மேட்ரு. நம்முடைய ஆராதனையில எந்த யாருடைய அந்த ஆராதனை அவரை போய் தொடுது. அதனாலதான் தாவீது ஜெபம் பண்ணார்ல, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே உமக்கு. நம்ம 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 என்ன நினைக்கிறோம், எப்படியாவது, அதாவது நம்ம ஆராதனையிலே பொதுவாகவே நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பாட்டு பாடுறாங்க, நமக்கு பிடிச்ச பாட்டு பாடிட்டாங்கன்னா ஐயோ கொண்டாட்டம். இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு, இன்னைக்கு ஆராதனை எனக்கு ஏற்றது போலவே இருந்து, நமக்கு ஏற்றது ஆராதனை. ஆராதனை அவருக்கு. ஆமென். இன்னைக்கு ஆராதனை எனக்காகவே இருந்துச்சு, உங்களுக்காகலாம் ஆராதனை வைக்கல. ஆராதனை அவருக்காக, அது நமக்காக. நம்ம எதை வச்சு சொல்றோம்னா, நம்ம அதுல தேற்றப்படுகிறது, நம்ம பலப்படுகிறது, இதெல்லாம் வச்சு சொல்றோம். ஆமே, நம்ம தவறான எண்ணத்துல சொல்லல. ஆனா பல நேரத்தில் எதை மறக்கிறோம் அப்படின்னா, இது அவரை தொடுதா, என் ஜெபம் அவரை தொடுதா. தானியேல் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கிருந்து தூதன் அனுப்புறார், அவன் முடிக்கிறதுக்கு முன்னாடி போய் அவனை தொடு. ஆமே. இப்போதான் அடுத்த செய்தி, இவ தொட்டுட்டா, இவளுக்கு சுகம் கிடைச்சிட்டு. இப்போ இயேசு என்ன பண்றார் தெரியுமா? என்னை தொட்டது யார்? அதன் அர்த்தம் என்ன? ஆளு தொட்டு சுகம் வாங்கினதோட ஆளை காணல. அதாவது 12 சீஷர்கள் நடுவில் இயேசு எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது எல்லாருடைய ஃபோக்கஸும் ஃப்ரண்ட்ல இருக்கு. இந்த அம்மா பின்னாடி வந்து தொட்டுட்டாங்க. இந்த அம்மா வந்து தொட்டதை யார் பார்க்கல? பேதுரு, யோவான், யாக்கோபு யாரும் பார்க்கல. இயேசு திரும்பும் போது இந்த ஸ்திரீ அங்க நின்றுட்டு இருந்தா எல்லா சீஷர்களும் அவளை பார்த்துருப்பாங்க. நீ எப்படிமா இங்க வந்த? இப்ப இயேசு கேட்கிற, என்ன தொட்டது யாரு? பேதுரு என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? என்ன நிக்கிறாள் இவ தான். இவ என்ன பண்றா தெரியுமா? இவ என்ன தேடுறா தெரியுமா? இயேசு கிட்ட சுகத்தை தேடினா, சுகத்தை மட்டுமே தேடினா. இயேசு கிட்ட சுகத்தை தேடக்கூடாதுன்னு இல்லை, அவர் பரம வைத்தியர். எனக்கு சுகம் தேவை, நான் யார்கிட்ட தேவை? இயேசு. ஆனா சுகத்தை மட்டும் தேடுவகிறவனா இருந்தால் எனக்கு சுகம் கிடைக்கும் தெரியுமா? அதோட நான் என்ன செய்து விடுவேன்? பின்வாங்கி விடுவேன். இப்ப இயேசு திரும்பி என்னை தொட்டது யாருன்னு கேட்கும். இந்த அம்மா அப்படி நெருங்கி வராங்க. அவ்வளவு நிந்தை, அவ்வளவு அவமானம், அவ்வளவு பரியாசம், அவ்வளவு வேதனையை தாண்டி தொட்டு சுகம் கிடைக்கும் போது அதே ஸ்பீட்ல அப்படியே பின்னாடி போறாங்க. இயேசு நின்று திரும்பி என்னை தொட்டது யார் என்று கேட்கும்போது அந்த வசனத்தை பாருங்கள். 32வது வசனம். இதை செய்தவனே காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். சுற்றிலும் பார்த்தார்னா அந்த சரௌண்டிங்லயே இல்ல. சிலரை பார்த்தீங்கன்னா வச்சா குடுமி, அடிச்சா மொட்டை. ஆமா, தேட ஆரம்பிச்சுட்டாங்க. ஜெபம் பண்ண உக்காந்தாங்கன்னா தூதனே வந்தாலும் எழும்ப மாட்டாங்க.
ஆனா ஜெபம் பண்ண கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஆமென். அதாவது அது ஏரியா பக்கமே இல்லை. போன கன்வென்ஷன்ல முக்கியமா நின்ன ஆள் இந்த கன்வென்ஷன்ல அப்படி யாராவது இருந்தா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஆமென். அவர் தேடிட்டே இருக்கிற, சுற்றிலும் பார்த்தார். பார்த்துட்டு அவர் நிறுத்தல. இவ கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கிறார், நம்மளதான் நோட்ட விடுறார். அடுத்த வசனத்தை பாருங்கள். நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து, அதன் அர்த்தம் என்ன? அவர் ரொம்ப பின்னாடி போயிட்டா. இவ முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு, நல்ல கவனமா கேளுங்க, அதான் ஆண்டவர் தேடுறார். நீ என்ன தேடுற? என்னுடைய தேடல் கர்த்தருடைய வருகை மட்டும் அல்லது நித்திய மட்டும் தொடர வேண்டுமானால் நான் என்ன தேடுகிறேன் என்கிற காரியத்துல ரொம்ப தெளிவு தேவை. நான் இம்மைக்காக மட்டும் கிறிஸ்துவை தேடுகிறவனா இருப்பேனானால் என்னுடைய தேடல் ஏதாவது ஒரு இடத்துல நிற்கும். என்னுடைய தேடல் எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்கும். கானானிய ஸ்திரீ இயேசு ஒரு பதிலும் சொல்லல. அவ கூப்பிடுறா, ஆண்டவரே தாவீதின் குமாரனே என் பிள்ளைக்கு இறங்குங்க, ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லும்போது இயேசு ஒரு பதிலும் சொல்லல. ஆனாலும் இயேசுவை பின்பற்றி வருகிறாள். அவ விசுவாசம் பெரியது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி அனுப்புறா. அவ்வளவுதான், முடிஞ்சு. இயேசுவுக்கு அவளுக்கு இடையே இருக்கிற உறவு அதோட முடிஞ்சது. அவ பிள்ளைக்கு ஒரு சுகம் கிடைச்சது. ஏன்னா எதுக்கு தேடுகிறோம்? அதான் என்ன தேடுகிறீர்கள்? என்ன தேடுகிறீர்கள்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எப்பதான் ஆண்டவரை தேடுவாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நெருக்கம் வரும்போது. நம்ம லைஃப்ல ஆண்டவரை எப்ப தேடுறோம்? ஆமென். ஒரு நெருக்கம் வரும்போது தானே. நெருக்கம் வரும்போது நம்ம வார்த்தையை வந்து கேட்கிற மெத்தடே நம்மளை பார்த்தாலே தெரியும். ஆனா அந்த நெருக்கம் கொஞ்சம் விசாலமாகும் போது என்ன தேடுகிறோம்? எதற்காக தேடுகிறோம்? நம்முடைய தேடல் என்ன? ஆபிரகாம் ஈசாக்கை காண ஆசையா இருந்தான் என்று பைபிள்ல சொல்லப்படவில்லை. ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். ஆபிரகாமுடைய தேடல் நித்தியம். எபிரேயர் 11 சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களுடைய விசுவாச வீரர்களுடைய தேடல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் எல்லாம் பூமியிலே அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு மரித்தார்கள். அவர்கள் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு, ஆமென், தூரத்திலே கண்டு, ஆமென், அவர்கள் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் சொல்லி இருப்பாங்கன்னா அவங்க திரும்பி போறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்குமே. அப்ப திரும்பி போறதுக்கு ஒரு மனுஷனுக்கு சான்ஸ் நிறைய கிடைக்கும். ஃப்ரெண்ட்ல போறதுக்கு தான் கடினம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பின்வாங்கி போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா அவங்க அதை அல்ல. என்ன தேடுகிறீர்கள்? நம்ம ஆண்டவர்கிட்ட தேடுகிறது என்ன? நம்ம யாரை தேடுகிறோம்? இயேசுவை எதற்காக எல்லாம் தேடுகிறோம்? இயேசு பூமியில ஊழியம் செய்த நாட்களிலே அற்புதத்துக்காக தேடுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே செஞ்சு அந்த கான்ட்ராக்ட் கட் ஆயிரும். ஆனா சமரியாவில் இயேசு 2 நாள் தங்கி இருப்பார். எதுக்கு தெரியுமா? வசனத்துக்காக தேடினாங்க. சீஷர்களை தம்மோடு கூடவே வைத்திருந்தார். ஏன் தெரியுமா? நித்தியத்துக்காக தேடினாங்க. ஆபிரகாமும் ஈசாக்கும் மோரியா மலைக்கு போகும்போது ஆபிரகாம் வேலைக்காரன் சொல்றார், நானும் பிள்ளையாண்டானும் போய் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு வருகிறோம். அப்படி சொல்லும் போது ஈசா காதுல என்ன விழுது தெரியுமா? அப்பா என்ன ஆராதிக்க கூட்டிட்டு போறார் அப்படின்னு. உடனே ஆபிரகாம் இடத்துல ஈசாக்கு என்ன கேட்பான் தெரியுமா? அப்பா, நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க? ஈசாக்கு பாத்தீங்களா? ஆராதனை என்னதும் அவன் எதை தான் தேடுறான்?
ஆட்டுக்குட்டியை தேடுறான், ஆராதனைக்குரியவரை தேடுறான். அப்பா இன்னைக்கு யாருப்பா ப்ரீச் பண்ண போறா, யாருப்பா வர்ஷிப் நடத்த போறா, என் பக்கத்துல யாரு உட்கார போறா, அது எதுவுமே தேடல. உண்மையிலே அங்க ஈசாக்கு என்ன தேடி இருக்கணும் தெரியுமா? அப்பா வேலைக்காரங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்களேப்பா, அம்மா எங்க? அம்மாவை கூட்டிட்டு வரல ஆபிரகாம், அம்மாவை வீட்டில் விட்டு வந்துட்டார். ஆராதனை என்னதும் ஈசாக்கு அம்மாவை தேடல, ஆராதனை என்னதும் ஈசாக்கு ஆட்டுக்குட்டியை தேடுறான். அவர் காணப்பட்டார் அல்லவா. இஸ்ரவேலின் ராஜா யோராம், யூதாவின் ராஜா யோசபாத், ஏதோமின் ராஜா, இவர்கள் 3 பேரும் யுத்தத்துக்காக புறப்பட்டு போகும்போது ஏதோம் தேச வழியா போறாங்க. அங்க தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாத போது யோராம் ஐயோன்னு கத்துறான். கத்தும் போது யோசபாத் சொல்றார், இங்க தேவனுடைய மனுஷன் இருக்கிறாரா? ஏன்? அவர்கிட்ட வார்த்தை இருக்கிறது. ஆட்டுக்குட்டியை தேடுறாங்க, வார்த்தையை தேடுறாங்க. நம்முடைய தேடல் அவரை சார்ந்ததா இருக்கணும். ஆராதனைக்கும் ஆட்டுக்குட்டியை தேடுறான், வாழ்க்கைக்கு வார்த்தையை தேடுகிறான். இந்த தேடலை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்க என்ன தேடுறீங்க? அற்புதத்துக்காக, சுகத்துக்காக அல்லது இம்மைக்காக மட்டும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஏராளம் பேர். அவர் 5 அப்பத்தை 5000க்கும் அதிகமாய் பெருக பண்ணி கொடுக்கும் போது வேதம் சொல்லுகிறது ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் இருந்துச்சாம். அவ்வளோ பெரிய கிரவுடு. அவர் தம்மையே அப்பமா கொடுத்தார் பாருங்க. ஜீவப்பம் நானேனார். வெறும் 12 பேர் இருக்கிறாங்க, மீதி எல்லாரும் போயிட்டாங்க. இதுதான் நித்திய கணக்கு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ. நீங்க ஆண்டவருடைய மெசேஜும் பாருங்க. 3.5 வருஷம் அவர் செஞ்ச ஊழியத்துல மெசேஜை 3ஆ பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படிம்பார். அடுத்து எப்படி கொண்டு வருவார் தெரியுமா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஃபைனலா எப்படி கொண்டு வருவார் தெரியுமா? 2 பேர் படுத்திருப்பாங்க, ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒரு ஆளு கைவிடப்படுவார். 10 கன்னிகைகள்ல 5 பேர் 5 பேர். இது என்ன காட்டுது? 50-50. ஆண்டவர் ஃபில்டர் பண்ணி அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்களில் யார் நித்தியம் வரைக்கும் அந்த தொடர்பு உண்டாக வேண்டும் என்று அவரிடத்தில் வருகிறார்களோ அவர்களை கர்த்தர் நித்தியம் வரை கொண்டு போவார். வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள்? அந்த வசனத்தை ஒரு விசை கூட வாசிங்கள். 38வது வசனம், யோவான் 1:38. யோவான் 1:38. அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். இவங்க என்ன தேடுறாங்க தெரியுமா? இவங்க சொல்றாங்க, ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. என்ன தேடுகிறீர்கள்? ஆண்டவரே உம்முடைய வாசஸ்தலம், உம்முடைய வாசஸ்தலம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம். ஃபர்ஸ்ட் மீட்ல முதல் மீட்டிங்ல இப்படி கேட்கிறோமா? நம்ம வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினார். முதலாவது எதை தேட சொன்னார்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும். 2வது எதை தேட சொன்னார்? அதாவது முதலாவது நாளே 2-3 இருக்குன்னு தான் அர்த்தம். 2வது எதாவது தேட சொன்னாரா? நானும் தேடி பார்த்தேன், 2வது 3வதுலாம் சொல்லல. அதன் அர்த்தம் என்ன? நீ தேட வேண்டியதை தேடினா மீதி எல்லாம் ஒன்ன தேடி வரும். பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு
5000 பேர் அப்பம் புசிச்சாங்கல்ல, அவர் எத்தனை கூட நிறைய மீதம் எடுத்தார் தெரியுமா? அந்த 12 கூட யாருக்கு? ஆமென். அந்த சீஷர்கள் யாரும் அப்பத்துக்காக அவர்கிட்ட வரல. எனவே தான் எல்லாரும் போகும்போது இயேசு கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? நாம இருந்திருந்தா பிரசங்கத்தையே மாத்தி இருப்போம். நம்ம பழைய மெசேஜை எடுப்போம் வருத்தப்பட்டு. ஏன்னா அந்த மெசேஜுக்கு கூட்டம் ஜாஸ்தி. கர்த்தர் இன்றைக்கே உனக்கு விடுதலை தருவார், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அமுக்கி குலுக்கி சரிஞ்சு இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆண்டவர் சொன்ன இடுக்கமான வாசல் வழியாய். ஆண்டவரே பழைய கிருபை போயிட்டோம். முந்தையெல்லாம் நீங்க மீட்டிங் வச்சீங்கன்னா என்ன கூட்டம், இப்போ வர வர ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட. அதன் அர்த்தம் என்ன? யாருக்காக கர்த்தர் வசனத்தை மாற்ற மாட்டார். வசனத்துக்காக நாம தான் மாறணும். இந்த வானமும் பூமியும் ஒளிஞ்சா கூட இதுல இருக்கிற ஒரு உறுப்பு கூட நிறைவேறாமல் போகாது. பேதுரு சொல்றார், யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? ஆண்டவரே, அப்பம் கடையில போனாலும் கிடைக்கும் இல்ல, கிடைக்குமா இல்லையா? ஆனா நித்திய ஜீவ வசனம் உங்ககிட்ட மட்டும் தான் கிடைக்கும். பேதுரு படகு கொடுப்பார் இயேசுவுக்கு. படகு நிறைய மீனை கொடுப்பார் இயேசு. மீனை பார்த்ததும் பேதுரு என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் பாவி, என்னை விட்டு அகண்டு போக வேண்டும். உனக்கு மீன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் பாவி, இவர் போனதுக்கு அப்புறம் தான் இதை என்ன பண்ணலான்னு. ஆமென். நம்ம பிளான் எல்லாம் பயங்கரம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான். ஆண்டு சொல்ல, நான் வரேன்பா. நீங்க வர வேண்டாம் ஆண்டவரே, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. வந்தா சகைவை போல பாதியை விற்க வேண்டி வந்துடும். அவர் வந்தா பிரச்சனை, அவர் அங்கே இருந்து சுகம் தந்தா ஆண்டவர் நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரவானே அல்ல. அவருடைய ஃபெய்த் அது, அவருடைய விசுவாசம் அது. ஆனாலும் பல நேரத்தில் நம்ம ஆண்டவரை உள்ள கூப்பிடாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இப்படிதான் சொல்லாம எங்க பிலிவர் வீட்டுக்கு விசிட்டிங் போயிட்டேன். அவங்க உள்ள இருந்து பார்த்துட்டு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குமாற கையில் எடுத்தாங்க பாருங்க. நான் போயிட்டு வரேன். இல்ல பாஸ்டர் ப்ளீஸ். அவங்க சொல்லிட்டு வரக்கூடாதா? அவன் பார்த்தா சோஃபால உட்கார போறேன். வேண்டாம் பாஸ்டர், சேர் எடுத்துட்டு வரேன். ஏன்னா சோஃபால அவ்வளவு துணியும் இருக்கு, அதுக்கு மேல ஒரு பெட்ஷீட்டை அன்பு திரளான பாவங்களை மூடு மாதிரி போட்டாச்சு. ஏன்னா அதுக்கு உள்ள வந்துடாதீங்க பாஸ்டர் அங்கேன்றங்க. நம்ம நிறைய ஆண்டவரே, அந்த நூற்றுக்கு அதிபதி உண்மையா தன்னை தாழ்த்தி சொன்னா, நம்ம ஆண்டவரே, ஆண்டவரே வீட்டுக்கெல்லாம் வேண்டாம், நீங்க இங்கேயே இருந்து நம்ம பேசி முடிச்சிருவோம். மகனே நான் உன்னோடு வரேன். வேண்டாம் ஆண்டவரே, நீங்க நான் சர்ச்சுக்கு வரேன். ஆமே. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என் ஆத்துமாவை போட்டதும் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், அவர் பரலோகத்துக்கு போயிடுவார். நம் கூடும்போது வருகிறவர் அல்ல, நம் கூடவே வருகிறவர். அவர் கேட்கிறார், என்ன தேடுற நீ? என்ன தேடுற? ஆண்டவருடைய வாசஸ்தலம் எங்க ஆண்டவரே? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனம். அப்போ நம்ம ஒரு தேவ பிள்ளையினுடைய தேடல் அந்த நித்தியத்துக்கு அடுத்த காரியம் வர இருக்குமானால் அவங்க தான் விழுந்தாலும் எழும்புவாங்க. அவங்க படகு நிரப்புனாலும் பின்பற்றுவாங்க. அவங்க கையில 12 கூட நிறைய கொடுத்தாலும் அது அவங்கள பாதிக்காது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய நோக்கம் மேலானதா இருக்குமானால் என்ன தேவன் பிளஸ் பண்ற விதம் இருக்குல்ல. ஆமென். சாலமோன் ஆண்டவர்ட்ட என்ன கேட்பார் தெரியுமா? நம்ம கேட்காததை கேட்பார். சாலமோன் என்ன கேட்பார்? கர்த்தர் என்ன கொடுத்தார்? கூட ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அந்த ஐஸ்வர்யம் சாதாரண ஐஸ்வர்யமா? அதாவது தேவனுடைய நடத்துதெல்லாம் பார்த்தா தாவீது சாப்பாட்டுக்காக ஒரு வீட்டு கதவை போய் தட்டுவார் தெரியுமா?
சாப்பாட்டுக்காக ஒரு வீட்டு கதவு, ஒரு ஆசாரியின் வீட்டு கதவை தட்டுவார். அப்போ ஆசாரின்னு சொல்லுவார், என்கிட்ட இல்லைப்பா. தாவீது சொல்கிறார், அந்த தேவ சமூகத்தை அப்பத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது சாதாரண பாயிரல. எவ்வளவு, அதாவது சாப்பாடுக்காக ஒருத்தங்கள்ட்ட போய் நிற்கிறது நிலைமை இருக்கு தெரியுமா? அதாவது பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அதுக்காக நிற்கிறதெல்லாம் வேற. ஆனால் சாப்பாடுக்காக நிற்கிறது மாதிரி ஒரு வேதனையான நிலைமை வந்து. ஆனால் சாலமோன் சாப்பாடை பார்த்தீங்கன்னா, அதாவது தாவீது ஒரு ஆயுசுக்கு சாப்பிட்டதை சாலமோன் டேபிளில் ஒரு நாளில் இருக்கும். தாவீது அதனாலதான் முதிர் வயதில் ஒரு சங்கீதம் எழுதுவார் தெரியுமா? இளைஞனானேன் முதிர் வயதும் உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு. நான் சாப்பாடுக்காக கதவை தட்டுற நிலைமை, ஆனா என் பிள்ளைக்கு அப்படி ஒரு நிலைமை வர கர்த்தர் விடவே இல்லை. அந்த சாலமோன் வந்து ஐஸ்வர்யத்தை கேட்கவே இல்லை. ஆமென். ஆனா கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா அவன் நாட்டம் அதன் மேல இல்லை, அவருடைய தேடல் அது அல்ல. அவனுடைய தேடல் மேலானதை தேடுறான். கர்த்தர் இதை வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ, மேலானதை தேடுகிறான். கர்த்தர் நீ வச்சுக்கோப்பா இதை. அதாவது நான் போற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை தந்தா நீர் என் தேவனா இருப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 28 யாக்கோபு சொல்லுவார். இப்படி யாக்கோபு சொல்லும் போது கர்த்தர் கொடுக்கிற பதில் என்ன? ஒரு பதிலும் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் நீ போ, நீ வருவ போ. கர்த்தர் உண்மை உள்ளவர். அவனுக்கு 2 பரிவாரம் நிறைய வாங்கிட்டு வரும்போது, ஆமென், 2 பரிவாரம் நிறைய வாங்கிட்டு வரும்போது, இப்ப யாபகாற்றின் கரையில உட்கார்ந்து இருக்கும் போது, ஆண்டவரே என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. சிலருக்கு எவ்வளவு கிடைச்சாலும், சிலர் நல்லா சாப்பிட்டுட்டு பசியா இருக்கிறது போலவே இருக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நல்லா சாப்பிட்டுட்டு ஒண்ணுமே, இந்த மெலிந்த பசுக்கள் போல. சிலருக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பே போடாது. நாங்க பார்த்தாலே எங்களுக்கு உடம்பு கூடுது. என்ன செட்டப் பண்ணான்னு தெரியல. சிலர் அவங்க என்ன மெலிந்த பசுக்கள் கொளுத்த பசுக்களை திண்டுச்சு. ஆனா பார்க்க எப்படிதான் இருக்கு. என் கூட சிலர் இருப்பாங்க, நான் கேட்பேன் எங்க தான் போகுதுன்னே தெரியல, சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப யாக்கோபு கேட்கிறாரு பாருங்க, ஆண்டவரே உங்க நாமம் என்ன? அவருடைய தேடல் மாறுதா? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இவன் உறவை தேடுறான், ஃபர்ஸ்ட் உடமையை தேடுறான். ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார். ஆண்டவர் சொல்ற, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். ஆண்டவர் நான் போற இடத்துல என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை தந்தா. போ. நம்ம வைக்கிற நம்ம பிரேயர் லிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கு? நம்ம பிரேயர் லிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கு? இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? நான் கை தூக்க சொல்லல, சர்ச்சில் போய் ஜெபம் பண்ண தானே போறோம். எதுக்குன்னு சொல்லிட்டு, அதாவது நிறைய பேர் இந்த ஓய்வு நாள்ல தான் வீட்டில் பர்சனல் ஜெபமே இருக்காது நிறைய பேருக்கு. அன்னைக்கு தான் ரொம்ப ஜெபம் பண்ணுறோம். அவன் பைபிள் எப்படியும் சர்ச்சில் போய் திறக்க தான் போறோம் 1 மணிக்கு. சரி, நம்ம இந்த ஒரு வார ஜெபத்தில் எத்தனை பேர், அப்பா எனக்கு உங்க வருகையில் நான் போகணும், எனக்கு உங்க வாசஸ்தலத்தில் உங்க கூட வாசம் பண்ணணும், இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். நமக்கு பரலோகமே என் சொந்தமே பாட்டு கேட்டாலே நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிக்கும். ஆண்டவர் ஒருவேளை கூட்டிட்டு போயிடுவாரோ. ஆமே, நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மீட்டிங் போறோம். போகும்போது கார்ல கூட்டிட்டு போறாங்க. போட்ட பாட்டு சமயமாம் ரேதத். நான் பார்த்தேன், உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையே. என்ன கூட்டிட்டு போகும்போதுதான் இந்த பாட்டு போடணும். ஆமே, நமக்கு விடுபட்ட பாட்டு கேட்டாலே. ஆனா அந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் பாருங்க, அந்த காலையில் எழுப்பி பாடுறதுக்குன்னு ஒரு பாட்டு சாரால் நவரோஜ் அம்மா போட்டிருக்கிறாங்க. என்ன பாட்டு? நிறைய பாட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. அதுல ஒவ்வொன்றா என் கண்கள் செவிகள் இப்படி எல்லாத்தையும் காத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு கடைசி சரணம் எப்படி முடிப்பாங்க? நான் பாடும்போது வாசிக்காதீங்க, பேசும்போது வாசிக்கிறீங்க. என்ன செட்டப் பண்ணா தெரியல, டி மேஜர் கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா.
நேசரேவும் திருவருகை இந்நாளில் இருந்திடினும் ஆசையுடன் சந்திக்கவே ஆயத்தமாய் வைத்து கொள்ளும் வாழ்த்துகிறே. ஆமென். தெரியல இந்த பாட்டு, நமக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லை, இதெல்லாம் தெரியும். அவங்க தேடலை பாருங்க. ஆமென். ஆண்டவரே இன்னைக்கு இந்த நாளை தந்திருக்கிறீங்க, அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். என்னை காத்துக்கோங்க, எனக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க எல்லாம் சொல்லிட்டு ஒருவேளை இன்னைக்கு உங்க வருகை இருக்குமானால் என்னை ஆயத்தமாக வைத்துக் கொள்ளும். நம்ம எதுக்காக ஆயத்தப்பட கேட்போம்? இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கிறது. மேனேஜர் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல கிருபை தாரும். அதான் நம்ம ஜெபம். முடிஞ்சு கேட்க கூடாது இல்ல. ஆண்டவரே இதுக்கு மட்டும் இல்லப்பா, ஒருவேளை உங்க வருகை இருக்குமானால், என்னுடைய தேடல் நித்தியமா இருக்குமானால் எனக்கு அவருக்கு இடையே இருக்கிற கான்டாக்ட் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. என்னுடைய தேடல் இம்மைக்காக மட்டும் இருக்குமானால் அந்த காரியம் நடக்கிறதோட அந்த கான்டாக்ட் கட் ஆயிரும். அதுக்கு மேல இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அதுக்கப்புறம் இயேசுவை தேடி வந்தா. அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை தேடி வந்தா. ஆனா இந்த சீஷர்கள் திரும்ப திரும்ப வராங்கல்ல. நம்முடைய வாழ்க்கையை இதுக்கு சாட்சி தானாங்க. நெருக்க வரும்போது நெருங்கிறது தானே ஜாஸ்தியா இருக்கு. ஆண்டவர் கேட்கிறார், என் ஜனமாகிய குமாரத்தியை நாம் வேற எந்த பிரகாரம் நடத்துவேன்? ஓசியா 2 வீட்டுல போய் படிங்க. ஆண்டவர் வாசல்களை எல்லாம் திறந்த நேசரை விட்டு நேசர்களை தேட ஆரம்பித்து விட்டாள். ஆண்டவர் பார்த்தார், அவரே மதில் எழுப்புறார். நம்ம 7 தடவை இல்லை 70 தடவை சுத்தினாலும் மதில் உடைய மாட்டேங்குது. ஏன்னா இந்த மதிலை எழுப்புனது யாருதான்? கர்த்தர். நம்ம இப்பொழுதே உடைவதாக எங்க உடையும்? அது எரிகோ தான் உடையும். கர்த்தர் எழுப்புன மதில்லாம் உடையாது. முள்ளுகளினால் பாதை அடைக்கிறார், மதிலை எழுப்புறார். நமக்கு வேலாம் க்ளோஸ் ஆனது, இவளுக்கு நேசர்களை காணல. போன் பண்ணா நாட் ரீச்சபிள். நீங்கள் அழைக்கும் சந்தாதாரர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். உங்க பிரச்சனை முடிந்த பிறகுதான் உள்ளே வருவார். அதுவரை தேட மாட்டோம். யோபுக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னு நமக்கு எப்போ தெரியும்? 42வது அதிகாரத்துல தெரியுது. கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு மோதகம் கூட வாங்கிட்டு வரல, ஆனா நல்லா இருக்கும்போது மோதிரம் செஞ்சுட்டு வராங்க. அதான் செட்டப். யோபு அவ்வளவு கஷ்டத்துல இருக்க, ஒரு ஆள் கூட விசாரிக்க வரல. வந்தவங்களும் எரியிற தீல எண்ணெய் ஊத்துறவங்கள தான் இருக்கிறாங்க. ஆனா யோபுக்கு எல்லாம் 2 மடங்கா கிடைச்சதும் சொந்தக்காரங்களாம் வராங்களாம். ஆமென். இதுதான் உலகம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா வாசலையும் கர்த்தர் அடைக்கிறார். அடைச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றேன், நான் என் முந்தின புருஷன் இடத்துக்கு போவேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் எனக்கு அப்போ நல்லமா இருக்கும் சொல்லிட்டு நேரா வனாந்திரத்துல கொண்டு வரார். கொண்டு வரும்போது நேசரே நேசரே உம் தீரு பாதம் அப்படியே வாரா. நம்முடைய வாழ்க்கையில சில வாசல்களை அடைக்கிறதுனால நெருங்குறோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, சிலர் அப்படியே விட்டுருவாருங்க. ஆனா சிலர் வாழ்க்கையில தான் இப்படிப்பட்ட மதிலை எழுப்புறது, முள்ள எழுப்புறது. எதுக்கு தெரியுமா? நம்மை தேவன் பரலோகத்திலே பார்க்க விரும்புகிறார். நம்மை தேவன் இழக்க விரும்பவில்லை. என் வாழ்க்கையில கர்த்தர் செய்யறதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 அதிகாரங்கள் நமக்கு தெரியும். கர்த்தர் அங்கே அவருடைய பிரசங்கம், அவருடைய உபதேசம், இதை கேட்டதும் 7வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தபடியால் ஜனங்கள் ஆச்சரியம். என்ன போதித்தார்? இயேசு அங்க என்ன பேசியிருப்பார் தெரியுமா? மோசே பேசினதை அப்டேட் பண்ணி பேசியிருப்பார். மோசே சொல்லுவார்,
ஒரு ஸ்திரீயோடு தப்பு பண்ணா அது என்ன செய்ததாயிற்று? விபச்சாரம் செய்ததாயிற்று. இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ ஸ்திரீயோட தப்பு பண்ண எல்லாம் தேவையில்லை, நீ அவளை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம். இப்போ மோசையுடைய பிரமாணம் கடினமா, இயேசுடைய பிரமாணம் கடினமா? மோசே பிரமாணத்துல பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, செஞ்சாதான் பிரச்சனை. இங்க பார்த்து, ஆனா ஜனங்கள் அப்போ அலறணுமா? இவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஏன் ஆச்சரியப்பட்டாங்க தெரியுமா? மோசே ப்ரீச் பண்றதுக்கும் இயேசு ப்ரீச் பண்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. மோசே என்ன சொல்லுவார்னா, ஆண்டவர் சொல்லுகிறதாவது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லுகிறதாவது, உன் யெகோவா தேவன் இப்படி சொல்றாரு, இப்படி ஆண்டவர் சொல்றார். மோசே சொல்லும் போது இயேசு எப்படி அதை பிரசன்ட் பண்றாரு தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஐ ஆம் God. அந்த வேர்டுக்கு சொந்தக்காரர் அதான் அதிகாரம், அத்தாரிட்டி. ஜனங்கள்லாம் பார்க்கறாங்க. அதான் அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய். மோசைக்கு பிரமாணத்தை கொடுக்க தான் முடிஞ்சது, அதை செய்ய வைக்க முடியல. ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து அதை நம்மில் செய்ய நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் என் நுகம் லெகுவாய் இருக்கும்னு சொன்னார். அவரும் கூட இருப்பார், செய்ய வைக்க அவரும் கூட இருப்பார். ஆமென். அப்போ அவருடைய போதகத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவர் இறங்கும் போது பாருங்க, 8:1, அவர் மலையிலிருந்து இறங்கும் போது திரளான ஜனங்கள் அவருக்கு, யூடியூப் சேனல் வச்சிருந்தா சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சு ஏறி இருக்கும். ஏன்னா அவருடைய போதகம், அவருடைய ப்ரீச்சிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இயேசு வந்துட்டே இருக்கும்போது ஆண்ட வேலை அற்புதத்து மேல அற்புதம் செய்கிறார். ஒரு குஷ்டரோகி வரா, தொட்டு சுகத்தை கொடுக்கிறார். 100க்கு அதிபதி வருகிறார், வார்த்தை அனுப்பி சுகத்தை கொடுக்கிறார். இப்படி ஆண்ட வேலை அற்புதத்துக்கு மேல அற்புதம் நடக்கும்போது 18வது வசனத்தை பாருங்கள். பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்து, அப்போ போதகர் அவருடைய பிரசங்கத்தை ஃபாலோ பண்ற ஒரு திரள் கூட்டம், அவருடைய மிராக்கிளை ஃபாலோ பண்ற ஒரு திரள் கூட்டம். நல்ல கவனமா கேளுங்க. அப்போ பிரீச்சிங்னால கவரப்பட்டு வருகிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது, பிரசங்கத்தினால இழுக்கப்பட்டு அவரிடத்தில் வெளிப்பட்ட வல்லமையான கிரியைகளினாலே கவரப்பட்டு வருகிற இன்னொரு திரள் கூட்டம் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அக்கரைக்கு போக கட்டளையிட்டார். இப்ப இயேசுவை சுத்தி எத்தனை பேர் இருக்கிறாங்க? திரளான ஜனங்கள். இயேசு இப்ப என்ன கமெண்ட் பண்றார்? அக்கரைக்கு போக. அக்கறை என்றதும் 23வது வசனத்தை பாருங்கள். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அற்புதம்னதும் திரளான ஜனம், அக்கறைனதும் 12 பேர். என்ன தேடுகிறோம்? நல்ல கவனமா கேளுங்க. அக்கறைக்கு போக அவரை பின்பற்றுகிறவர்கள் மட்டுமே அவரோடு கூட படகில் இருப்பார்கள். பிரச்சனை அவங்களுக்கு தான் வரும். கடல் கொந்தளித்து காட்டு வீசுறதெல்லாம் இவங்களுக்கு தான். ஆனா படகு மூழ்காது. உங்க படகுல இயேசு இருக்கிறார். அவர் அக்கறையிலே கொண்டு போய் சேர்ப்பார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு ஆமென். நாம் எதற்காக பின்பற்றுகிறோம்? என்ன தேடுகிறீர்கள்? இதுதான் இன்னைக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. நம்முடைய தலைமுறைக்கு இதை சொல்லணும். ஆமென். இங்க பாரு, இங்க நாம இருக்கிறது போல, சபையில நம்ம இருக்கிறது போல அவர் சமூகத்திலே காணப்பட வேண்டும். ஆபிரகாம் அங்கே இருக்கிறார், ஈசாக் அங்கே இருக்கிறார், யாக்கோப் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு தலைமுறையா இருக்கிறாங்களே. அது போல ஆண்டவரை நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே. ஒரு நபர் கூட மிஸ் ஆக கூடாது. நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு பைபிள்ல இல்ல. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில். ஆனா பேழை கட்டி முடிஞ்சு நோவா உள்ள என்ட்ராகும் போது குடும்பம் மொத்தம் உள்ள இருக்கு. இதான் கிரேஸ். நமக்கு தேவன் பாராட்டுகிற கிருபையின் மேன்மை. நீங்க எந்த அளவுக்கு அவரை இறுக பிடிக்கிறீங்களோ அந்த தாக்கத்துல உங்க குடும்பமும் இழுக்கப்படும். இதுல சந்தேகமே கிடையாது.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆபிரகாம் விசுவாசித்தான், சாராள் விசுவாசிக்கல. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான், சாராள் விசுவாசித்தான். ஆபிரகாமை விசுவாசிக்க வைக்க 11 வருஷம், ஆபிரகாமை விசுவாசத்தில் வல்லவனாக்க இன்னொரு 13 வருஷம். அப்பொழுது சாராளும் விசுவாசிக்கிறாள். ஆண்டவரை நீங்க மட்டும் தேடுறவங்களா இருப்பீங்க, உங்க குடும்பத்தில் யாரும் தேட மாட்டாங்க. நீங்க தேடுறதுல அதிகப்படுத்துங்க, உங்க குடும்பம் தேடும். இதுதான் பைபிள் சத்தியம். ஆமென். உன்னத பாட்டில் சூலமியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவ தேடிட்டே இருக்கிறாள். அவ வாழ்க்கையில எத்தனை எதிர்ப்புகள், தடைகள் வந்துச்சு. இவ தேடலை அதிகப்படுத்த எருசலேம் குமார்த்திகள்ல வந்து கேட்கிறாங்க, ஆமா உன் நேசர் அப்படி என்ன, எதுல விசேஷமானவர்? அவ தேடலை பார்த்தீங்களா? அது மற்றவர்களை கொண்டு வந்துட்டு இன்னும் ஏங்க 2 பேர் வேவு பார்க்க போவாங்க. வேவு பார்க்க போகும்போது எந்த வீட்டுக்குள்ள போவாங்க? எரிகோவில் வேவு பார்க்க போகிறவங்க யார் வீட்டுக்கு போறாங்க? ராகாப் யாரு? வேசி. அந்த வீட்டில் யார் போவா? தப்பு பண்றவங்க போவாங்க. அந்த வீட்டில் யார் இருக்க மாட்டாங்க? அவளுடைய ஃபேமிலி அந்த வீட்டில் உண்டா? கிடையாது. ஆனா வேவு பார்க்க போனவங்க கிளம்பும் போது என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? இப்ப நாங்க பிடிக்க வரும்போது எங்களை எந்த கயிறை கட்டி இறக்கி விட்டையோ அந்த சிகப்பு கயிறை அந்த வீட்டு ஜன்னல்ல கட்டிக்கோ. அடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உன் அப்பா, உன் அம்மா, உன் வீட்டார் யாரை வேணாலும் இதுக்குள்ள நீ கொண்டு வந்துட்டேன்னா நீங்க காக்கப்படுவீங்க, நாங்க உத்தரவாதம் தர்றோம். அது யாருக்கு வீடு? வேசியின் வீடு. அங்க வேசித்தனம் நடக்கிற இடம். அந்த வீட்டில் வேற யாருமே கிடையாது, இவ மட்டும்தான் இருக்கிறா. தப்பு பண்றவங்க இவள் இடத்தில் வருவார்கள். இவளுக்கு குடும்பம் உண்டு, அவங்கெல்லாம் தள்ளி இருக்கிறாங்க. இவளுக்கு அந்த ரட்சிப்பு தேவைன்னு மனசுல தோணுனதுனால, நீங்க அந்த அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும், எரிகோவை பிடிக்க வரும்போது அவ மட்டும் அந்த வீட்டில் இருக்க மாட்டா, அந்த மொத்த குடும்பமே அந்த வீட்டில் இருக்கும். ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை பாருங்கள். அதனுடைய 17வது வசனத்தை பாருங்கள். தகப்பன், தாய், சகோதரர்கள், தகப்பன் குடும்பம் அனைவரையும், அதன் அர்த்தம் என்ன? இப்ப இவங்க யாரும் எங்க இல்ல, அந்த வீட்டுல எப்படி இருக்க முடியும்? அந்த வீட்டுல தான் தப்பு நடக்குது. இப்ப யோசுவா சொல்லிட்டு போறாரு, இங்க பாருமா, இவ்வளவுதான் டைம் இருக்கு உனக்கு, நாங்க எப்போ வருவோம்னு தெரியாது, உனக்கு இப்ப ஜீவ மார்க்கம் தெரியப்படுத்தி விட்டது. ஆமென். இல்ல நீ இம்மைக்காக அவளுடைய போக்கஸ் மாறுது. அவ போக்கஸ் எப்ப மாறுதுன்னா இவங்க வரதுக்கு முன்னாடியே மாறிட்டு. அவ சொல்லுவா, உங்களை குறித்து எங்க எல்லாருடைய இருதயம் கரைந்து போய்விட்டது, உங்கள் தேவன் செய்த அற்புதங்கள். எரிகோவில் கேள்விப்படுறாங்க, இப்படி இஸ்ரவேலுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், பெரிய பெரிய பார்வோன் சேனையெல்லாம் கவிழ்த்து போட்டார். இதெல்லாம் கேள்விப்படும் போது இவளுக்குள்ள ஒரு தாக்கம். அப்ப அவரால் எனக்கு ஒரு மீட்பு கிடைக்குமே. ஒரு தப்பு பண்ற வீட்டுல அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள இல்ல. இப்ப இவளுக்கு அந்த கொஞ்ச பீரியட்ல யோசுவா 6வது அதிகாரம், ஆமே, அதனுடைய 22வது வசனத்தை பாருங்கள். 22, 23. அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வேசிக்கு இதை பண்ண முடியும்னா பிள்ளைக்கு ஏன் பண்ண முடியாது?
அப்ப நம்ம எவ்வளவு எத்தனை பேருக்கு நம்ம உத்தரவாதம்? ஒரு வேசி தொழில் செய்கிறவா, அது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா அந்த குடும்பத்துக்கு? அந்த 2 வேவு பார்க்க போகும்போது இவங்க யாரும் இல்லை, இவங்க யாராவது இருந்திருந்தா சொல்லியிருப்பாங்க இங்கதான் இருக்கிற யார். இவங்க என்ன சொல்ல, நீ சேர்த்துக்கொள், முடிஞ்சா சேர்த்துக்கோ, முடிஞ்சா சேர்த்துக்கோ அப்படின்னா இவன் அதுக்கப்புறம் அந்த தொழிலை கண்டினியூ பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல. நித்தியத்தை தேடுகிறவர்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வார்கள். அதுக்கப்புறம் அவர் வர தாமதமாகும். இன்னும் கொஞ்ச நாள் யோசுவா அவே பார்க்கிறவங்க வரும்போது அந்த வீட்டுக்குள்ள பாவம் தான் நடந்துட்டு இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. இவள் இரத்தத்தால் கழுவப்பட்டவள் இல்ல, ஒரு கயிறு ரட்சிப்பின் அடையாளமா பார்த்தா. நமக்கு ரட்சிப்பின் அடையாளமாய் சிலுவை. நம் ரட்சகர், நாம் அவருடைய பிள்ளைகள். அப்போ இது வேண்டாம், இந்த பழையன வேண்டாம், ஒரு காரியத்தை வேண்டாங்கிறதுல ஒருவள் உறுதியா இருந்த போது மொத்த குடும்பம் உள்ள வருகிறது. உள்ள வரது மட்டும் இல்ல, அடுத்த அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதனுடைய 25வது வசனத்தை பாருங்கள். அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோட வைத்தான். இந்த வேர்டை கவனிக்கணும். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவே குடியிருக்கிறாள். கைகளை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவ இப்ப யார் நடுவுல இருக்கிறா? இஸ்ரவேல் நடுவுல. ஆனா அதே நேரத்துல இந்த இஸ்ரவேல் கூட்டத்துல ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால மீட்கப்பட்டு, ஞான ஸ்நான உடன்படிக்கை செய்யப்பட்டு, மன்னாவை புசித்து, மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தால் வழி நடத்தப்பட்டு, கண்மலையின் தண்ணீரை குடித்த ஒருவன் இருக்கிறான். அவன் பெயர் ஆகான். இந்த ஆகான் என்ன பண்றான் தெரியுமா? எரிகோல இருக்கிறவா மேலானதை நாடும் போது இஸ்ரவேல்ல இருக்கிறவன் கீழானதை நாடுகிறான். அவன் என்ன பண்றான்? சாப தீடானதெல்லாம் அவன் போய் எடுத்து வச்சுக்கிட்டான். பரிதாபம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் கோத்திரத்தின் நடுவில் இருக்க வேண்டிய ஆகான், அவனால் அவன் குடும்பம் அறுப்புண்டு போச்சு. அறுப்புண்டு போக வேண்டிய ராகாப், அவளால் அவள் குடும்பம் வாழ்க்கை பெறுது. நான் நினைக்கிறேன், இந்த ஆகான் வாழ வேண்டிய இடத்துல இப்ப ராகா வாழ்றா. ராகா அழிய வேண்டிய இடத்துல ஆகான் அழிகிறான். பிரியமானவர்களே, ஒருவள் நிமித்தம் மொத்த குடும்பம் ரட்சிக்கப்படுது. இந்த ஒருவன் நிமித்தம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. மொத்த குடும்பத்தை கல்லறியும் போது இந்த ஆகானுடைய மனைவியும் பிள்ளைகளும் இந்த ஆகானை எப்படி பார்த்திருக்கோம்னு நினைக்கிறீங்க? எங்களை தொலைச்சிட்டீங்களே. அந்த கல்லறிந்து மொத்த குடும்பத்தை கொல்லுவாங்கல்ல, இந்த ஆகானுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? என்னால என் குடும்பம் பாதிக்கப்படுது. இந்த ராகாவை இத்தனை காலம் ஒதுக்கி வச்சு அவங்க பெற்றோர், நான் நினைக்கிறேன் ரேஷன் கார்டுலயே அந்த நேமே எடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ அந்த ராகாவை எவ்வளவு கொண்டாடி இருப்பாங்க. ஏமா நீ மட்டும் இல்லைன்னா உன்னாலதாம்மா நம்முடைய தேடல் அதிகமாகும் போது நம்மை சார்ந்தவர்களும் கிறிஸ்துவண்டை இழுக்கப்படுவார்கள். அத கேட்கிற, என்ன தேடுகிறீர்கள்? இந்த 12 சீஷர்களை கொண்டு அல்லவா அன்னை 3000 பேர் 5000 பேர் என்ன கர்த்தர் இழுத்தார். இவங்க தேடல் என்ன? இவங்க அற்புதத்துக்காக மட்டும் வரவில்லை. இன்னும் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அற்புதத்து 3 நாள் மீட்டிங்க்கு வருவாங்க பாருங்க, அவங்கள கர்த்தர் உட்கார வச்சு அப்பம் கொடுத்தார். ஆனா 3.5 வருஷம் கூட இருக்கிறாங்க தெரியுமா? இவங்க தனியா இருக்கும்போது இவங்களுக்கு அற்புதம் செய்து அப்பத்தை கொடுக்கவே இல்லை. நீங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. ஜனங்களை அனுப்பிவிடுவோம் சொல்லும்போது ஜனங்களெல்லாம் அனுப்பிவிடக்கூடாது, ஜனங்களை உட்கார வை. என்ன ஆண்டவரே, 3 நாளுக்கு வரவனுக்கு அற்புதம், 3.5 வருஷம் கூட இருக்கிறவனுக்கு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இவனுக்கு நான் அற்புதம் செய்யலைனால இவன் போக மாட்டான். ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சா இவங்க வழியில என்ன ஆயிடுவாங்க?
சோர்ந்து போயிருவாங்க. 3 நாள் மீட்டிங் அட்டன் பண்ணோம், ஒண்ணுமே நடக்கல, வழியிலே சோர்ந்து போயிருவாங்க. அதனால அவங்கள உட்காரவே, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்து விடு. ஆண்டவர் மீட்டிங் முடித்து ஜனங்களை அனுப்பி விடுகிறார். மத்தேயு 14வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிங்கள். எல்லாரும், அந்த எல்லாரும்னா ஸ்திரீகள் பிள்ளைகள் தவிர சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேர். இனி 22வது வசனத்தை பாருங்கள். இயேசு ஜனங்களை என்ன பண்றாரு? என் ஆத்மாவை போட்டு அனுப்பியாச்சு. அனுப்பி விடும்போது சீஷர்கள் படகில் ஏறி இப்ப ஆண்டவர் டீல் பண்ற விதத்தை பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. ஜனங்களை என்ன செய்யறார்? அனுப்பி விடுறார். சென்று வாருங்கள், அனுப்பி விடுறார். காட் பிளஸ் யூ. சீஷர்கள் என்ன பண்றார்? துரிதப்படுத்த. நீங்க யாரை ஃபோர்ஸ் பண்ணுவீங்க? உங்க பிள்ளை இருக்கிறான், பக்கத்து வீட்டு பிள்ளை இருக்கிறான். பக்கத்து வீட்டு பிள்ளைகிட்ட ஒரு பொருளை வாங்குறதுக்கு நீங்க சொல்ல போறீங்க. கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்க, என்ன சொல்லுவீங்க? தம்பி, இந்த பொருளை ஒண்ணு வாங்கிட்டு வருவியான்னு சொல்லுவீங்க. உங்க பிள்ளைகிட்ட எப்படி சொல்லுவீங்க? டேய் போய் வாங்கிட்டு வா. அதெல்லாம் முடியாது, சொல்றேன் கேட்க மாட்டேங்கிற, வாங்கிட்டு வா. சி, எங்க உரிமை அதிகமா இருக்குதோ அங்கதான் நம்ம ஃபோர்ஸ் பண்ணுவோம். ஜனங்கள்ட்ட ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணல, சரி பாய். ஆனா சீஷர்கள் போ, ஏறு ஏறு. ஏன்னா இவங்க அக்கறைக்காக வந்தவர்கள். அற்புதத்துக்காக வருகிறவர்களை அனுப்பி விடுகிறார், அக்கறைக்காக வருகிறவர்களை துரிதப்படுத்துகிறார். சரி, இப்போ 2 டீமா போறாங்க. ஜனங்கள் ஆண்டவர் விட்டு போறாங்க, மீட்டிங் முடிஞ்சு போறாங்க, அப்ப சாப்பிட்டு போறாங்க. சீஷர்கள் அக்கறைக்கு போக போறாங்க. இப்போ ஆண்டவருடைய கண்ணு யார் மேல இருக்கு தெரியுமா? அந்த 5000 பேர் எங்க போறாங்க இல்ல, இந்த 12 பேர் எங்க போறான்? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை இயேசு கண்டு. இந்த 5000 பேர் என்ன ஆனாங்க? ஆண்டவர் அதை கேர் பண்ணல. ஆனா இந்த 12 பேர் என்ன ஆனாங்க? கர்த்தர் கேர் பண்றார். நித்தியத்துக்காக தேவனை தேடுகிறவர்களை பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கும். அவர்கள் பரலோக பிடியில் இருப்பார்கள். அவர்களுக்காக பரலோகம் அக்கறை கொள்ளும். ஆமென் ஆமென். 5000 முக்கியமா 12 முக்கியமா? ஆமென். 5000 எப்படி இருக்கும் அந்த கூட்டம்? 12 அது இருந்தாலும் தெரியாது. ஆனா ஆண்டவரை பாத்தீங்களா? அந்த 12 அவர்கள் அந்த 5000 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. வீட்டுல போய் சேர்ந்தாங்களா? ஒண்ணு. அந்த 5000 பேருக்கு ஒரு பெயர் உண்டா? இல்ல. அற்புதத்துக்காக வருகிறவர்கள் பெயர்கள் இதில் எழுதப்படவில்லை. அக்கறைக்காக வருகிறவர்கள் பெயர்கள் எழுதப்பட்டது. என்ன தேடுகிறீர்கள்? என்ன தேடுகிறீர்கள்? ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? இதற்கு அவருடைய பதில் என்ன? வாசித்து ஜெபிக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனம். அப்படி கிடையாது. அவர் இனி வாசிங்க. வந்து பாருங்கள். அதன் அர்த்தம் என்ன? அதுக்கு தானே நானே வந்திருக்கிறேன், அங்கெல்லாம் வர முடியாது அப்படி சொன்னாரா? இல்ல. வந்து அடுத்த வார்த்தை, அவர்கள் வந்து அவர் தங்கி இருக்கிற இடத்தை கண்டு அன்றைய தினம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா அவர் அழைத்து போக வரப்போகிறார். இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓரிடம் உண்டு. இங்கே நான் பரதேசி, ஆமென், அங்கே ஓர் இடம் உண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திரும். அதாவது சீஷர்கள் ஆண்டவர் எப்படி தேற்றினார் தெரியுமா? உங்கள் இருதயம்
அடுத்து என்ன சொல்லி தேடுறார் தெரியுமா? என் பிதாவின் வீட்டில். உண்மையிலேயே அக்கறைக்காக, அதாவது நித்தியத்துக்காக பின்பற்றுகிறவர்களுடைய ஆறுதலை பரலோகத்தை குறித்து கேட்கிறது. ஆமென். அந்த இடத்துல கவலைப்படாத பேதுருவே, நான் உன்னை வாளாக்காமல் என் பிதாவின் வீட்டில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நான் வருவேன். அதுதான் இந்த காலடி தெரியாமல் பாடல்ல அந்த லாஸ்ட் ஒரு வார்த்தையாண்டவர் பேச வச்சிருப்பாங்க. அங்கே நமக்கான வாசஸ்தலம் ஆயத்தமாகும் வரை இங்கே வாழ வைப்பார், ஆயத்தமான பிறகு அங்கே வாழ வைப்பார். ஒரு தேவ பிள்ளையினுடைய ஓட்டம் மரணத்தோடு முடியாது. மரணத்தோடு இம்மைக்குரிய ஓட்டம் முடிந்து நித்தியத்தில் இந்த ஓட்டம் தொடரும். எனவேதான் பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு, இங்கே மரித்து பரிசுத்தவான்கள் கிடத்தப்படும் போது, அதே 116வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடப்பேன். இங்கே அவன் கிடத்தப்படுவான், அங்கே அவன் நடப்பான். ஆபேல் மரித்தான், பழைய ஏற்பாடு. ஆபேல் மரித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறான், புதிய ஏற்பாடு. காயினை குறித்தது எழுதப்படவில்லை. எதற்காக பின்பற்றுகிறோம்? என்ன தேடுகிறோம்? எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். நம்முடைய தேடல் இதுவாகட்டும். உம்மோடு உம்மோடு ஆண்டவரே, இந்த உறவு நித்தியம் வரை தொடரணும். பாதியில விட்டுறாதீங்க. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு வேறு யார் உண்டு? அடுத்த வார்த்தையை சொல்லுங்க. பூலோகத்தில் உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. இம்மைக்காக எனக்கு ஒரு சுகம் தேவை, எனக்கு பணம் தேவை, யார்கிட்ட கேட்கணும்? இயேசுகிட்ட தான் கேட்கணும். ஆனா இதுக்காக மட்டும் கேட்கறது இருக்குல்ல, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது வேண்டாம். நம்முடைய தேடல் மேலானது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆமென். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. என்ன தேடுகிறீர்கள்? எங்களுக்கு நீங்க வேணும், உங்க கூட இருக்கணுமா? இங்கே நான் பரதேசி ஆனாலும், இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே ஓரிடம் உண்டு. சொல்லுவோம், இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே ஓரிடம் உண்டு. நம்பிக்கையோடு ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார். நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார். நம்பி நான் இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். நான் பின்பற்றுவேன். என்னை
இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார் நம்ம இடத்துல, என்ன தேடுகிறீர்கள்? எனக்கு நீர் வேண்டும். ஒரு விஷயம், கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஜெபத்தை பண்ணலாமா? அப்படியே இந்த ஜெபத்தை பண்ண விரும்புறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அல்லது இம்மைக்காக மட்டும் அந்த உங்ககிட்ட வருகிற நிலைமை வேண்டாம்ப்பா.